எப்படி லாக் பண்ண போகிறோன்னா, இந்த 2 குச்சிக்கும் நடுவில் இருக்க கேப்பில் இந்த கயிறை போட்டு சுற்றி இறுக்கி லாக் பண்ண போகிறோம். இந்த வெர்டிக்கலாக இருக்க குச்சி அதில் வந்து இப்போ உங்கள் ரோப் முடிஞ்சிருக்கு. இதை லாக் பண்ணணும் அப்படின்னா அது மேலே அப்படி ஒரு முன்பக்கம் போய் இது மாதிரி லாக் பண்ண ஆரம்பிக்கணும். இன்கேஸ் உங்களோட ரோப் வந்து இந்த படுத்திருக்க ஹரிசாண்டல் குச்சியில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா திரும்ப அது மேலே இது மாதிரி ஒரு காயில் பண்ணி லாக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் லாக் பண்ணல நல்ல டைட்டாக புல் பண்ணுங்கள். எத்தனை தடவை இது மாதிரி லாக் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஒரு 3லேருந்து 4 தடவை லாக் பண்ணலாம். சரி, இப்போ 4 தடவை நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ லாக் பண்ணதுக்கப்புறம் எப்படி முடிக்கணும் இந்த ஸ்கொயர் லேஷிங்கை? பார்க்கவே ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல. இந்த ஸ்கொயர் லேஷிங்கை எப்படி முடிக்கணும் அப்படின்னா, ரோப் உங்களுக்கு எங்கே வருதோ இந்த 2 குச்சியில் இந்த 4 இடத்துல எங்கே வருதோ, ரோப் எங்கே மிச்சமாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு க்ளவுச் போட்டு முடிச்சிடலாம். இப்போ இதோட பின்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அழகாக அந்த நம்ம முன்னாடி பண்ண 4 காயில், அப்புறம் இந்த பக்கம் நம்ம டைட் பண்ணுறதுக்காக போட்டால் அந்த 4 காயில், இதுதான் ஸ்கொயர் லேஷிங்.